போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கிடம் சென்னையில் 13 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து அவர் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை சென்னைக்கு அழைத்து வந்து அதிகாரிகள் நடத்திய விசாரணை நிறைவடைந்தது. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டோரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கடந்த 9ஆம் தேதி கைது செய்தனர். டெல்லியில் ஜாஃபர் சாதிக்கை 7 நாள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் அவரை சென்னைக்கு அழைத்து வந்தனர். அயப்பாக்கம் பகுதியில் உள்ள சென்னை மண்டல போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வைத்து ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை மேற்கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலில் யார் யாருக்கு தொடர்பு, எந்தெந்த நாடுகளுக்கு கடத்தப்பட்டது உள்ளிட்ட தகவல்கள் குறித்து விசாரிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய குடோன்களில் ஏற்கனவே மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் அங்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்றது. ஜாஃபர் சாதிக்கின் உறவினர்களை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர்.